கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1301 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 2 அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பலி கொடுத்தலை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் உத்தமமாய் வாழ வேண்டுமானால் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் காட்டுகிற வழியிலே, வேத வசனத்தின் அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி உத்தமமாய் நடப்பார்களானால் அவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சங்கீதக்காரன் சங்கீதம் 3:3 கர்த்தர் எனக்கு கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொன்னார். பிரதானமாய் கேடகமாய் மனிதனுக்கு இருப்பது எது என்று சொன்னால், சங்கீதம் 91:4வது வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் கேடகமாய் இருக்கின்ற காரியத்தை தம்முடைய வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். 91 சங்கீதம் 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் கேடகமாய் மனிதனுக்கு உதவி செய்யும். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் கேடகமாய் மனிதனுக்கு இருக்கும். செவி கொடுத்தல் உத்தமம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் கேடகமாய் இருக்கும். பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்கிற மனிதனே, உனக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவர் உனக்கு கேடகமாயிருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாய் இருப்பதினாலே உமக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தின்படி கேட்டு கைக்கொண்டு கடைப்பிடிக்க கிருபை செய்யும். உம்முடைய வசனம் எல்லாருக்கும் வழிகாட்டட்டும். தொலைந்து போன வாழ்க்கை, தொலைந்து போன தொழில், தொலைந்து போன விவசாயம், தொலைந்து போன வியாபாரம் எல்லாவற்றையும் நீர் புதுப்பிக்க முடியும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீர் கேடகமாயிருப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.